பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி வந்து நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சிரும், டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஃபுட்டு தான் இந்த சமையல் கலையை வந்து தன்னுடைய ஒரு லட்சியமாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவங்க தலைமுறையாக இருக்கிறோம். இப்போ தயார் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 அரிசி குருணை போட்டு கஞ்சி கேட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மக்களே ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரமலான் மாதம் வந்தாவே நம்ம பாடியை ரீசைக்கிள் பண்ணுற டைம்னு அர்த்தம். நம்ம 11 மாதம் சாப்பிட்ட உணவை இந்த ஒரு மாதத்தில் நம்ம பாடி ரீசைக்கிள் பண்ணும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஃபாஸ்டிங்கு. இந்த ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் டைஜஷன் ப்ராப்பராக இருக்காதும் ஒரு ஃபுட்டு சாப்பிடும். அந்த ஃபுட்டு பேர் தான் நோம்பு கஞ்சி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மானாமோனா பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேத்துக்கு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நோம்பு கஞ்சி காய்ச்சதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூடவே வாங்க. இந்த நோம்பு கஞ்சி காய்ச்சதை பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ப்ராசஸ்ஸு. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 வட்டாவும் தேக்ஸாவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை ஊற வச்சு பருப்பு வெந்தயத்தோடு சேர்த்து புதினா மல்லி பச்சை மிளகா போட்டு தனியாக வேக வைக்கணும். அது ஒரு ப்ராசஸ்ஸு. நார்மலாக வீட்டில் எப்படி கஞ்சி பண்ணுவோம் அது மாதிரி. இன்னொன்று மசாலா ப்ரிப்ரேஷன். இந்த மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே ப்ராப்பர் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு மெத்தடாக அங்கங்கே சொல்லிட்டு வட்டா, இது பேர் தேக்ஸா. பொதுவாக இந்த ஏரியாவில் வட்டா தேக்ஸா ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் நம்ம நார்த் சைடெலாம் போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வட்டா தான் எல்லாமே இருக்கும். தேக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா தேக்ஸாவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக வித்ஸ்டாண்ட் ஆகும். அதனால நம்ம தேக்ஸா ப்ரிஃபர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபார்ட் வந்து பாருங்களேன். இங்கே அரிசி புதினா மல்லி வெந்தயம் பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நோம்பு கஞ்சி காய்ச்சறது இந்த ரமலான் மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா இருக்கக்கூடிய தேக்ஸா எல்லாத்தையும் எடுத்து பெரிய பெரிய தேக்ஸா எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அது யூஸ்லெஸ்ஸாகவே இருக்கும். அதை எடுத்து நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துடுப்புன்னு இருக்கும். இந்த துடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோம்பு கஞ்சிக்காக மட்டுமே இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம கிண்டுறதுக்கு சகவாசமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா வுட்டில் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து இப்படி கொடுக்கும்போது அந்த ஃப்ளோவாக வந்து போகும். நம்ம வந்து கஞ்சி கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லா இடங்களையும் வந்து துடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வட்டை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அடுப்பு செட் பண்ணி வச்சிடணும். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 30 நாளைக்கு இந்த அடுப்பில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி விறகு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டன்னு 15 டன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுவோம். நோம்பு கஞ்சிக்கு மசாலா ரெடி பண்ணணும். மசாலா ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வாங்கி தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி ஜென்ரலாகவே ஃபாஸ்டிங் இருந்ததுக்கப்புறம் நம்ம பாடி வந்து நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சிரும், டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஃபுட்டு தான் நம்ம நோம்பு கஞ்சி. அதனால தான் நம்ம அதில் வெஜிடபிள்ஸு மசாலாஸு அதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறோம். டீஹைட்ரேஷனை தடுக்கிறதுக்காக சால்ட்டும் தேங்காவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் இந்த சென்ஸ் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் புதினா மல்லி இது எல்லாமே நமக்கு ஒரு எனர்ஜிஸை கொடுக்கும். நியூட்ரிஷன் வேல்யூ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பு யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அரிசி யூஸ் பண்ணுறது, சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறது, சில சமயங்கள் நம்ம கைமா கஞ்சி பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறதுனால தான் நம்ம பாடி வந்து ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நோம்பு கஞ்சி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நோம்பு கஞ்சிக்கு முக்கியமான வேலை மசாலா ரெடி பண்ணுறது. ஸோ அதாவது நம்ம எங்கள் அத்தா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜாஃபர் பை. இப்போ நான் ஒரு யூடியூபராக வந்திருக்கேன். அவங்க வந்து மாஸ்டராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது அவங்கள்ட்ட கேட்கலாம். இஸ்லாமிய அனைவர்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பேகம்பூர் நத்தரசதில் அமைந்துள்ள மானாமோனா பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது தயார் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 அரிசி குருணை போட்டு கஞ்சி கேட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 5000 பேர் சாப்பிட்லாம். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுது கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. கஞ்சி அங்கிட்டு ரெடி ஆகிட்டு அது மாதிரி குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் புதினா மல்லி பச்சை மிளகா தக்காளி பட்டைக்கிராம்புத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ வந்து இது குருமா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த குருமா ஆனதுக்கப்புறம் சில இப்போ 6 வட்டையில் இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வட்டைக்கு 20 கிலோ குருணை போட்டிருக்கோம். குருணை போட்டு தயாராகிட்டு இருக்கு. தயாராகினப்போ இந்த கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நிறந்து ஊற்றி அது உப்பு தேவையான அளவுக்கு கடைசியில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருவோம். அதேமாதிரி போடும்போது இந்த குருமாவில் தேங்காயும் இப்போ ஊற்றிடுவோம். தேங்காய் எல்லா ஜாமான் அனைத்து ஜாமான்களுக்கு உண்டான அது உரிய ஜாமான் பூரா அனைத்து போட்டு
குருமா ஆகி இந்த குருமா வந்து எல்லா 6 வட்டைகளுக்கும் நம்ம அது நடந்து ஊற்றிடுவோம். ஊற்றுறப்போ கடைசியாக உப்பு போட்டு கிண்டி உப்பு வரப்போ பார்த்துட்டு மூடி தம்பு போட்டுருவோம். சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ஊற்ற ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். துலாயி பரக்காத்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு இவர். என்னுடைய ஒப்பீனியனை பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே பாருங்கள் கஞ்சி காய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ காய்ச்சக்கூடிய கஞ்சி பாருங்கள், சாயந்தரம் 6:30 மணி 7 மணி வரையும் 6:30 மணிக்கு நோன்பு திறப்பாங்க. அந்த நேரம் வரையும் இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. இந்த சமையல் கலையை வந்து தன்னுடைய ஒரு லட்சியமாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவங்க தலைமுறையாக. வந்து கஞ்சி தோட்டெல்லாம் உடஞ்சி நல்லா குளக்கலாம் அந்த பிறகு வந்து குருமா வச்சுருக்கோம். குருமா வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுடு தண்ணி நம்ம எடுத்து வச்சா சுடு தண்ணி வந்து நம்ம முதல் வந்து ஆரம்பத்தில் கேக்ஸாக நிறையா வந்து சுடு தண்ணி வச்சுருவோம். தண்ணி வச்சு காய்ச்சது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்து சும்மாரி வச்சுக்கிட்டு அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா புதினா மல்லிலாம் போட்டு நல்லா கஞ்சியை நல்லா உடைய விடுவோம். உடைஞ்சதுக்கப்புறம் இந்த குருமா ஏற்றுற குருமா ரெடியான குருமாவை ஒரு சட்டிக்கு 2 வாளி ஊற்றி நம்ம பார்த்துப்போம். கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கஞ்சி கட்டியாக இருக்குன்னா இதுக்கு தேவையான சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு உப்பு பார்த்துட்டோம்னாக்கா முடிஞ்சிச்சு. அதுக்கு போகிறோம் சாலை. சரி, எடுத்து வச்சுக்கீங்க. ஆனால்